ஓம் சாய்ராம். என்னுடைய அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை சில பேர் ஒதுக்குகிறார்கள். அதாவது பணம் இல்லை, உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை என்று உன்னை ஒதுக்கி ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. இதை நீ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் உன் மனசுக்குள்ளே தோணுது. என்னதான் வாழ்க்கையில் நம்ம சாதிக்க போகிறோம்? எல்லாருமே நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் யாரும் விடுறதே இல்லை. அப்படியே எல்லாரையும் தாண்டி போகணும், ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னு வெறியோட முயற்சி செய்தாலும் காலமும் நேரமும் விடுறதில்ல. எல்லாமே பயங்கரமாக தான் நடக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலையே. எல்லாமே கவலையாக இருந்தா நான் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு நீ கவலைப்படுற. நீ கவலைப்பட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் கதறிட்டு தான் இருக்க. சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ சில பேர்கிட்ட பேசுகிற, உங்ககிட்ட பேசலை, உன்னை ஒதுக்குறாங்க. அப்படிங்கும்போது நீ என்ன செய்யணும்? அவங்கக்கிட்டேருந்து ஒதுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் கீழே பார்க்குறாங்க, அவங்க உன்னோட மேலே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யணும்? அவங்க மேலே இருக்காங்கன்னா அவங்களோட உன்னுடைய வேலை முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு வேலையை பார்க்கணும். இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்கல்ல, நீ ஏழை, நீ பணக்காரன், நீ இப்படி அப்படின்னு, இதுக்கெல்லாம் மாற்றணும்னா நீ முயற்சி எடுக்கணும். ஒருத்தவங்க உன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட நீ பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ ஒரே ஒரு முறை உன்னை தாழ்த்தி பேசுகிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஒரு பையன் மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக ஒரு வீட்டு வாசலில் ஒதுங்குறான். அந்த வீட்டு வாசலில் ஒதுங்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க, நீ ஏன் இங்கெல்லாம் வந்து நிற்கிற, நீ இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு அப்படி ஊத்துற மழையில் அந்த பையனை துரத்தி விடுறாங்க. அவன் அந்த மழைன்னு பார்க்காம ஓடி வரான். ஓடி வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்தோடனே அம்மாவை பார்த்து கேட்குறான், ஏம்மா என்ன ஒருத்தவங்க வீட்டு வாசலுக்குள்ளே போனேன், ஆனால் வந்துட்டு அந்த தாத்தா என்னை வந்து துரத்தி விடுறாங்க, ஏம்மா இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்கள விட நம்ம என்னம்மா கீழே இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, மனுஷங்க சில பேர் இப்படி தான், பணம் இருந்தால் ஒரு மாதிரி சேர்த்துக்கிறாங்க, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி சேர்த்துக்கிறாங்க, நல்ல உடை போட்டிருந்தா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, உடை கிழிஞ்சிருந்தா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, சில பேர் சில விஷயங்களுக்கும் இன்னும் சில விஷயங்களுக்கும் ஒதுக்கி தான் அப்பா வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதே நேரம் வாசலில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு நாய்க்குட்டி கத்துற சத்தம். அந்த பையன் மழைன்னு கூட பார்க்காம ஓடிப்போய் இந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி நாய்க்குட்டி வந்து கத்திக்கிட்டு கிடக்கு, மழை நின்னதுக்கப்புறம் அதை ரோட்லேயே விட்டுறம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதில் நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ மழையானாலும் ஒரு சின்ன வாய் இல்லாத ஜீவனுக்கு நீ அடைக்கலம் கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆனால் வாய் இருக்கிறவங்க உன்னை துரத்தி விடுறாங்க. மனசால நீ தான்ப்பா உயர்ந்திருக்க. நீ இதே மாதிரி இரு. எவ்வளவு பெரிய வசதி ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, நீ மற்றவங்களுக்கு எப்பயுமே இதே மாதிரி உதவி செய்கிறதுலையே இரு. மற்றவங்க மாதிரி பணக்காரனாயிட்டா ஒரு மாதிரி, ஏழையாக இருந்தால் ஒரு மாதிரி, அழகாக ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா ஒரு மாதிரி, அசிங்கமாக கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டால் ஒரு மாதிரி பார்க்கக்கூடாதுப்பா. அப்படிங்கும்போது அம்மா நான் என்றைக்கும் இதே மாதிரி இருப்பேன்னு சொன்னான். அவன் கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கான். அப்படிங்கிற ஒரு கதை எதுக்கு ஒன்று சொல்ல வரேன்னா, அந்த பையன் ஒரு சின்னதாக ஒரு நாய்க்குட்டி கத்துதுன்னு போய் தூக்கிட்டு வந்தான். அவனுக்கு இருக்கிறது வயசான ஒரு தாத்தா. அவருக்கு அந்த பிள்ளைய ஒரு வாசலில் ஓரமாக நிற்க வைக்க மனசு இல்லை. அவர் பணக்காரர். மனசால் யார் பணக்காரன் அப்படிங்கிறத தான் தெய்வம் பார்க்குமே தவிர, கையில் யாருக்கு பணம் இருக்குங்கிறது தெய்வம் பார்க்காது. எவ்வளோ பெரிய பணம் வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு துரோகம் செய்கிறான் ஒருத்தவனா, அவங்ககிட்ட தெய்வம் இருக்காது. பார்க்குறதுக்கு அவன் வசதியாக இருக்கலாம், அந்த காசு இருக்கிற வரைக்கும் அவன் வசதியாக இருக்கலாம், ஆனால் தெய்வம் அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அங்கே தெய்வம் இருக்காது. உன்கிட்ட இப்போ தெய்வம் இருக்குது, புரியுதா? இப்போன்னு இல்லை, என்றைக்குமே உன் கூட தெய்வம் இருக்கும். உன்னுடைய மனசுக்கும், உன்னுடைய விடாமுயற்சிக்கும், உன்னுடைய ஒவ்வொரு ஆசைக்கும் நீ ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டு மற்றவங்க என்னை எதை சொல்லிட்டாங்கன்னு கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்காமல் இரு. அதுவே போதும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஏதாவது தேவைன்னா வந்து ஓடி வந்து என்கிட்ட கேடு. எந்த ஒரு விஷயத்திலேயும் ஐயோ இது நடந்துருச்சு என் வாழ்க்கையில், இதெல்லாம் வந்துட்டு நான் நடக்குமான்னு நினச்சேன், ஆனால் வந்து இவ்வளோ தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இனிமே உன் வாழ்க்கையில் வராது. எல்லாமே உன் வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிறதா தான் நடக்கும்.
புரிஞ்சுதா? ஆசை ஆசையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்கிற. இனிமே வரும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அற்புதம்தான் நடக்கும். நிறைய பேர் உன்னை தேவையில்லாமல் திட்டிருக்கலாம். நிறைய பேர் உன்னை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்கும் மத்தியில் உன்னை ஒரு பெரிய நிலைமைக்கு ஆக்குவேன்னு தவிர உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒன்று கீழே போக விட மாட்டேன். துரோகங்கள் இருக்கா, கஷ்டம் இருக்கா, என் பாதத்தில் போடு. மனசில் ஒரு பயம் இருக்கா, அது சின்ன பயமாக இருக்கோ பெரிய பயமாக இருக்கும், என் பாதத்தில் போடு. நிச்சயமாக அத்தனை விஷயத்துக்கும் உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு இடத்துல உன்னை வைப்பேன். புரிஞ்சு நடந்துக்கோ, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நடந்துக்கோ. நான் என்ன சொல்கிறேன், உன்னை நோக்கி ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரேன்னா அது எதுக்காக சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கோ. எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறதில்ல. கொஞ்ச நாளாக எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சுட்டு தான் இருக்காங்க. காரணம், சமீபமாக உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதுனால. சில பேர் உனக்கு நேராகவே சொல்கிறாங்க, உன்கிட்டலாம் பணம் இல்லை, நீ இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, நாங்கள் இதை செய்கிறோம், உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் நிச்சயமாக நான் மாற்றுவேன். உன்னால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை. பணத்தாலேயும் சரி, திறமையாலேயும் சரி, உன்னால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே உன்னாலேயும் முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் அத்தனை விதமான கஷ்டமும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றும் உனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்து உன்னுடைய கையில் வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு விஷயத்துலேயும் ஐயோ இது நடந்துருச்சு, சாய் அன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு, ஆனால் பாரு சாய் கண்டுக்கலை, அந்த ஒரு வார்த்தை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வராது. சாய் சொன்னார், செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமே தவிர மற்றபடி தப்பாக எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இனி வரும் காலம் ஒவ்வொன்றும் இனிப்பான காலமாகவும் அற்புதமான காலமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வரைக்கும் கசப்பான வேப்பிலையை சாப்பிட்டா, பாகக்காவை சாப்பிட்டா எவ்வளோ கசப்பாக இருக்குமோ அந்த கசப்பை தான் நீ உன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்த. இனிமே வரப்போகிற வாழ்க்கையில் இன்பம், அதாவது இனிப்பான பலகாரத்தையோ இனிப்பான சர்க்கரையோ இதை சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. சந்தேகம் இல்லாமல் உனக்கு நான் எல்லாத்தையும் தரேன். தாராளமாக பெற்றுக்கொள். என்கிட்ட இருக்கிறத உனக்கு தராமல் வேறு யாருக்கு தர போகிறேன்? உன்னை ஒதுக்குறாங்களா, ஒரு விஷயத்த சொல்லி ஒதுக்குறாங்களா, அந்த இடத்துல போவாத. புரிஞ்சிச்சா? எந்த ஒரு விஷயத்துலையும் நீ இப்படி அப்படி அப்படின்னு எதுவுமே நினைக்காது. நீ நல்ல பிள்ளை. கால சூழ்நிலை உன்னை பணத்துக்காகவும் நகைக்காகவும் உன்னை கஷ்டப்படுத்துது தவிர மற்றபடி எதுக்கும் இனிமேல் நீ கஷ்டப்பட மாட்டேன். சந்தோஷமாக இருப்ப. நிஜமாக உன் கையில் அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இனி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்பயும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.